இந்த சங்கிங்க வேணும்னே ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு மாணவி ஆர்டிஐ மூலமாக பார்லிமெண்ட்ல கேட்டாங்க, யார் காந்திக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் பட்டம் கொடுத்தாங்க, யார் காந்திக்கு மகாத்மான்னு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டம்ன்றதே யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான். ரவீந்திரநாத் தாகூர் தான் முதல்ல சொன்னாரு மகாத்மான்னு சொன்னது. அதை சொல்லாம அப்படி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல இருந்து ரிப்ளை பண்ணது மட்டும் இல்லாம அதை செய்தியாக்குறாங்க. அப்ப என்ன சொல்ல வரான், காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன்லாம் இல்லை, அவர் மகாத்மாலாம் இல்லை, அப்படி யாருமே அவருக்கு பட்டம் கொடுக்கல, யாரோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையில. யாரு, சித்ரகுப்தன் மாதிரியா பேரு சித்ரகுப்தன் வச்சுக்கிட்டு சாவர்கர் சும்மா சொல்லக்கூடாது, வீர் சாவர்கர்னு சொல்லணும்னு அவனே இன்னொரு புனை பேர்ல இருந்து அந்த ரேஞ்சுக்கு செய்கிற ஃப்ராடு பூரா நீங்க. அந்த ஃப்ராடை மற்றவங்க மேலேயும் திணிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேலை. அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மான்ற பட்டத்தை கொடுத்தாரு. ஃபாதர் ஆஃப் த நேஷன் யார் கொடுத்தது? சுபாஷ் சந்திர போஸ். எல்லாரும் சொல்றதே என்ன சொல்லுவாங்க, சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திக்கும் சண்டாம்பாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான். அது முரண்பாடுங்கிறதும் கூட லட்சியத்தின் மீதான முரண்பாடு இல்ல, வழிமுறையின் மீதான முரண்பாடு. காந்தி என்ன சொல்றாரு, அகிம்சை மட்டும்தான் போராடணும்ன்றாரு. சுபாஷ் என்ன சொல்றாரு, ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்களையும் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றாரு. வழி வேறையா இருந்தாலும் லட்சியம் 2 பேருக்கும் ஒண்ணுதான்.